வணக்கம் நண்பர்களே. சினிமா துறையில வாழ்நாள் சாதனையாளர்களுக்கு டாடா சாஹிப் பால்கே விருது கொடுப்பாங்க. ஏன் இவர் பேர்ல கொடுக்குறாங்கன்னா, இப்ப நம்ம இந்தியாவிலேயே முதல்ல ஒரு பிக்சர் படத்தை எழுதி இயக்குனவங்க இவர் தான். இவர் இந்த விருதை 1969 கொடுத்துட்டு இருக்காங்க. இவர் தான், அதாவது டாடா சாஹிப் பால்கே அவர் தான் நம்ம சினிமா, நம்ம இந்தியன் சினிமாவோட ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த விருதை 1969 முதல்ல கொடுக்குறாங்க. முதல்ல ஒரு பெண்மணி கொடுத்துருப்பாங்க. பெண் பேர் என்னன்னா தேவிகா ராணி. இவங்களுக்கு தான் முதல்ல கொடுத்துருப்பாங்க. இப்ப 2022 கடைசியா 54வது விருது கொடுத்துருக்காங்க. அது யாரும் கொடுத்துருக்காங்கன்னா மிதுன் சக்கரவர்த்தி அவர்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதுக்கு முன்னாடி 2021 வஹீடா ரஹ்மான் அவர்களுக்கு இந்த டாடா சாஹிப் பால்கே விருது கொடுத்துருப்பாங்க. இதுவரையும் மொத்தம் 54 பேருக்கு இந்த விருது கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த எத்தனை பேர் இந்த விருதை வாங்கியிருக்காங்கன்னா மொத்தம் 3 பேர் வாங்கியிருக்காங்க. அதாவது அது எப்போ போனால் 1996 நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர் வாங்கியிருக்காரு. அடுத்து 2010 கே பாலச்சந்திரன் இவர் வாங்கியிருக்காரு. அடுத்து 2019 நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வாங்கியிருக்காங்க. மேலும் இதை போல் இன்னொரு காலையில் சந்திப்போம். வணக்கம்.